ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு எதிரிகள் யாருன்னு தான். மகர ராசி நேயர்கள் மிகவும் மென்மையானவர்கள். அவங்களுக்கு யாரு சார் எதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அதிகமான எதிரிகள் இருப்பாங்க. யாரு? அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவங்க. அவங்கள நீங்க கண்டிப்பா தள்ளி வச்சிடணும். அவங்க அவங்களோட அதிகாரத்துல இருந்துட்டு தப்பான செயல்களை செய்து உங்களுக்காகவும் செஞ்சு கொடுக்குறேன்னு ஒரு ஃபேக் ப்ராமிசஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல அந்த மாதிரி அத்தாரிட்டி ஃபேக்கா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றவங்க இல்ல துஷ்பிரயோகம் பண்றவங்க அவங்களை கண்டிப்பா நீங்க வந்து அவர்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கட் பண்றதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை துன்புறுத்தணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை நீங்க கரெக்டான வழியில போய் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி அவங்க மேல கரெக்டான ஆக்ஷன் எடுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அனுகூலியமான பலன்களை கொடுக்கும். அந்த நடவடிக்கைகளும் உங்களுக்கு சாதகமானதாகவே இந்த காலகட்டத்துல அமையும். அதே மாதிரி நெகட்டிவ் பீப்புள் எதை எடுத்தாலும் என்னத்த பண்ணிட்டு இது என்னத்த எப்படின்னு ஒரு படத்துல கூட சொல்லுவாரு ஒருத்தர். அந்த மாதிரி எண்ணத்தை நெகட்டிவா பேசுறவங்கள கண்டிப்பா நீங்க தவிர்க்கணும். அது உங்களோட எனர்ஜி ஆரோவை டிஸ்டர்ப் பண்ணும். சோ பாசிட்டிவிட்டியோட போயிட்டு இருக்க உங்க லைஃப்ல ஒரு பெசிமிஸ்டிக்கான ஒரு ஆட்களை கண்டிப்பா நீங்க தூரமா வச்சுட்டா உங்களோட வளர்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்கும். அது பண ரீதியாகவும் இருக்கட்டும் இல்ல மன ரீதியாகவும் இருக்கட்டும், மகர ராசி நேயர்களுக்கு பாசிட்டிவிட்டியோட இருக்கிறது உங்களோட ஆரோவை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி குறுக்கு வழியில போறவங்கள கண்டிப்பா நம்பவே நம்பாதீங்க. எதையுமே நம்ம நேர் வழியில செய்யும் போதே பல தடங்கல்கள் நடக்கும் போது குறுக்கு வழியில இதை செஞ்சு கொடுத்துடலாம் அதை செஞ்சு கொடுத்துடலாம்னு ப்ராமிஸ் பண்றவங்கள கண்டிப்பா மகர ராசி நேயர்கள் தள்ளிதான் வைக்கணும். சோ இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு மிகவும் சுபிக்ஷமா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி உங்களை அபியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்களை தப்பா நடத்தணும்னு நினைக்கிறவங்க, தப்பான வாக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்றவங்களும், நெகட்டிவ் பீப்புள் ஷார்ட்கட்ல குறுக்கு வழியில ஏதாவது பண்ணணும்னு சொல்றவங்களையும் நீங்க தள்ளி வைக்கிறது மகர ராசி நேயர்களே உங்களுக்கு வந்து மிகவும் அனுகூலியமான பலன்கள் கொடுக்கும். நீங்க மகர ராசி நேயர்கள் முடிஞ்சா உஜ்ஜயினிக்கு போய் அந்த கால பைரவர் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அவரை அந்த ஈஸ்வரனை நம்பினா அவர் எல்லாமே மகர ராசிக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி மதுரையில உள்ள கூடலழகர் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலை கொடுக்கறதும், அவருக்கு ஏதாவது நெய்வேத்தியமா வெண்பொங்கலோ கல்கண்டு சாதமோ செஞ்சு கொடுக்கறதும் மிகவும் அனுகூலியமான பலன்களை மகர ராசி நேயர்களுக்கு கொடுக்கும். இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.